அனைவருக்கும் அன்பான வணக்கம். முந்தைய காணொலியில நண்பர் ஒருவர் செய் நன்றி இதனை எப்படி பிரிப்பது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதற்கான விடை பாருங்க. செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. சரிங்களா? செய் கூட்டல் நன்றி இதனை இப்படிதான் பிரிச்சு எழுதணும். ஆனா இதுல நிறைய பேருக்கு குழப்பமோ சந்தேகமோ இருக்காது. எங்க சந்தேகம் எழும் அப்படின்னா, இங்க பாருங்க, செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. இங்க பாருங்க, ஒற்று மிகுந்து வந்திருக்கா. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வள்ளி நிலத்துக்கள், அதாவது வருமொழியோட முதல்ல வள்ளி நிலத்துக்கள் வந்தா ஒரு சில இடங்கள்ல ஒற்று மிகும், சில இடங்கள்ல மிகாது. அதாவது வல்லின மிகு இடம் மிக இடம் அப்படிதான் பார்த்திருக்கோம். ஆனா இங்க பாருங்க, மெல்லின எழுத்துக்களை வந்திருக்கு, ஆனாலும் ஒற்று மிகுது. இது எப்படி அப்படின்னு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். தெளிவா சொல்லித்தரேன், தெளிவா கேட்டுக்கோங்க. செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி இங்க எப்படி ஒற்று மிகுந்தது அப்படின்னா, இதுதான் மெய் மயக்கம். அதாவது நம்ம வல்லினம் மிகு இடம் மிக இடம் பார்க்கும்போது பாருங்க, வருமொழியோட முதல்ல காசா தாவா இந்த 4 எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு வல்லின எழுத்துக்கள் இடம்பெறுகின்ற பொழுது சில இடங்கள்ல வல்லினம் மிகும், சில இடங்கள்ல வல்லினம் மிகாது. அதே மாதிரி தான். சரிங்களா? இந்த மெல்லின எழுத்துக்களான இந்த 4 மெல்லின எழுத்துக்கள் வருமொழியோட முதல்ல வருகின்ற பொழுது சில இடங்கள்ல மெல்லினம் மிகும், மிகாமலும் இருக்கும். சரிங்களா? அதுல ஒன்றுதான் பாருங்க, நிலைமொழியோட இறுதியில எகரம் வருகின்ற பொழுது, நல்லா நான் வச்சுக்கோங்க, நிலைமொழியோட இறுதியில எகரம் வருகின்ற பொழுது வருமொழியோட முதல்ல இந்த 4 மெல்லின எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு மெல்லின எழுத்துக்கள் இடம்பெறுகின்ற பொழுது கட்டாயமா அங்க ஒற்று மிகும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்களா? எங்க நிலைமொழியோட இறுதியில எகரம் வருகின்ற பொழுது வருமொழியோட முதல்ல இந்த மெல்லின எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு மெல்லின எழுத்துக்கள் இடம்பெறுகின்ற பொழுது அங்க இதோட ஒற்றானது இங்க மிகும். சரிங்களா? செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி ஒற்று மிகுதா? மெய் கூட்டல் மயக்கம், மெய் மயக்கம் ஒற்று மிகுதா? மெய் கூட்டல் ஞானம், மெய் ஞானம். மெய் என்றால் உண்மை, ஞானம் என்றால் அறிவு, உண்மை அறிவு இல்ல ஆன்மீக அறிவு என்ற ஒரு பொருள்ல வரும். மெய் கூட்டல் ஞானம், மெய்ஞனம். பாருங்க, ஞனம் ஞனம் அப்படின்னா நமக்கு இடம் என்ற ஒரு பொருள் தான் தெரியும். அங்கனம், இங்கனம், முங்கனம் அப்படின்னு சொல்லி இடம் என்ற ஒரு பொருள் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா இதற்கு வேறு சில பொருள்களும் உண்டு. அதாவது ஞனம் அப்படின்னா நிலை, தன்மை, விதம். அதாவது நம்ம ஒரு கருத்தை சொல்றோம் அப்படின்னா அந்த கருத்தோட உண்மை, மீன உண்மை, உண்மை தன்மை என்ன, உண்மையான நிலை என்ன மாதிரியான நிலையில அந்த கருத்தை சொல்லப்பட்டிருக்கு, உண்மை விதம் என்ன மாதிரியான விதத்துல அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஞனம் அப்படின்னா இடம் என்ற ஒரு பொருளை மட்டும் குறிக்காம விதம், நிலை, தன்மை இந்த மாதிரியான பொருள்களையும் வரும். சரிங்களா? ஆனா இப்ப இந்த சொல்ல நம்ம பயன்படுத்துவது கிடையாது. இது பழங்கால சொல். சரிங்களா? அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நிலைமொழியோட இறுதியில எகரம் வருகின்ற பொழுது வருமொழியோட முதல்ல இந்த 4 மெல்லின எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு மெல்லின எழுத்துக்கள் இடம்பெறுகின்ற பொழுது அங்க கட்டாயமாக ஒற்று மிகும். சரிங்களா?